ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த நோட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான ஸ்டடி பிளான் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளானை போட்டு போய் தீவிர தேசிய இயக்கத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும்ட்டு. ஸோ அந்த லெசன் தான் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து நான் படித்த நோட்ஸ் எடுத்தது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா தீவிர தேசியவாதிகள் யார் யார், அவங்களோட திட்டங்கள் என்னென்ன பத்திரிகைகள் வந்து அவங்க வந்து முக்கியமாக பண்ணாங்க, அப்புறம் என்னென்ன அடக்குமுறை சட்டங்கள் வந்து எந்தெந்த ஆண்டு என்னென்ன சட்டம், அந்த இதெல்லாம் வந்து நோட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அறிக்கை வந்து இந்த ரெஸ்லி அறிக்கை யார், கர்சன் பிரபு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் நோட்ஸாக வந்து நான் எடுத்திருப்பேன் இதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிழக்கு வங்காளமும் அசாம் உள்ளடக்கிய பகுதிகள்லாம் எது, அதுக்கப்புறம் வங்கப்பிரிவினை வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது, அதுக்கப்புறம் பிரிக்கப்பட்ட நாள் எது. ஸோ ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது. அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நாள் வேறு, அதே மாதிரி பிரிக்கப்பட்ட நாள் வேறு. ஸோ அது ரெண்டையுமே வந்து பக்கத்துலேயே நோட் பண்ணியிருப்பேன். ஏன்னா வந்து ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது அதனால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத விழாக்கள் புறக்கணிப்பு அப்படின்ற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா துர்கா பூஜை. ஸோ அதுக்கப்புறம் வந்து சுதேசி ஒருவரது சொந்த நாடு. ஸோ இந்த மாதிரி வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் வந்து என்னோடய இதில் நோட் பண்ணியிருப்பேன். பார்த்தா நிறையா எழுதியிருக்க மாதிரி தெரியும். அது எல்லாமே வந்து எனக்கு புரிகிற மாதிரி எழுதியிருப்பேன். இப்போ ரொம்ப சிம்பிளாக எழுதுனேன் அப்படின்னா எனக்கு வந்து எதுக்கு எழுதுனேன்னே எனக்கே வந்து அது தெரியாது. அதனால ஓரளவுக்கு எனக்கு புரிகிற அளவுக்கு தான் அந்த நோட்ஸ் எடுத்திருப்பேன். இப்போ வந்து படிக்கிறதுக்கு டைம் இருக்கிறனால நான் இந்த மாதிரி எழுதி வச்சுருக்கேன். இப்போ டைம் இல்லை அப்படின்னா நம்ம ரொம்ப ஷார்ட்டாக தான் நோட்ஸ் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். இது எனக்கு டைம் இருக்கிறனால நான் வந்து எனக்கு புரிகிற அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழில் முன்னேற்றம் மட்டுமல்ல, அனைத்து துறை மேம்பாடு. ஸோ இதெல்லாம் யார் இது பண்ணால், ரவீந்திரநாத் தாகூர். அப்புறம் வட்டார மொழியில் வந்து கல்வி வந்து யாருன்னா சதீஷ் சந்திர முகர்ஜி. அப்புறம் அவங்க தான் விடிவெள்ளி கழகம், அப்புறம் கல்விக்கான தேசிய கழகம். இதெல்லாம் எந்த ஆண்டு, வங்காள தேசிய பள்ளியும் நிறுவப்பட்ட ஆண்டு என்ன, 1906. ஸோ இந்த மாதிரி வந்து முக்கியமான இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். சூரத் பிளவு 1907. மிண்டோ பிரபு வந்து பணியமர்த்தப்பட்ட ஆண்டு 1906. அதுக்கப்புறம் வந்து 1906 கல்கத்தா மாநாட்டில் தலைவர் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு வந்து இந்த நோட்ஸ் தான் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் இப்படி தான் எடுத்திருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எந்த மாதிரி நோட்ஸ் எடுத்தால் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. இது பார்த்தா நிறையா எழுதியிருக்க மாதிரி தான் இருக்கும். எனக்கு டைம் ஆச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லெசனை வந்து நம்ம ஃபுல்லாக ரீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிக்க, ஒரு நோட்ஸ் எடுத்து முடிக்க ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. இருந்தாலும் எனக்கான ஒரு கரெக்டான நோட்ஸ் வந்து இப்போ ஒரு லெசன் படிக்கிறேன் அப்படின்னா அதுக்குரிய நோட்ஸ் ஃபுல்லாக எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து இதை ரிவைஸ் பண்ணும்போது எனக்கு 1/4 மணி நேரம் இல்லை 20 நிமிஷம் இருந்தால் போதும். எனக்கு ரொம்ப ஈஸியாக வந்து நான் ரிவைஸ் பண்ணிடுவேன். அதனால தான் வந்துட்டு நான் இந்த அளவுக்கு வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கண்டிப்பாக வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம திரும்ப அந்த லெசனை உட்காந்து படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் குருமணி அப்படின்னு பாரதியார் யாரை குறிப்பிட்ட பெண்மணி யாருன்னா நிவேதிதா. அதுக்கப்புறம் வந்து திலகரின் டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி எனும் நூலை தமிழ் மொழியாக்க செய்தவர் வந்து பாரதியார். அப்புறம் வந்துட்டு சின்ன சின்ன நோட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். வாஞ்சிநாதன் பிறந்த ஆண்டு 1880. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆசை சுட்ட பின்னர் வந்து மணியாச்சி ரயில் நிலையத்தில் தான் வந்து அவர் வந்து இறந்து போயிருப்பார். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு இதெல்லாம் நோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் தேசிய இயக்கம் ஒரு வகையான புத்துயிர் பெற்றது எப்படின்னா 1916. ஸோ இது வரைக்கும் வந்து ஓரளவுக்கு நோட்ஸ் எடுத்திருப்பேன். இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் அதில் இருக்கும். ஆனால் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, கொஞ்சம் மறக்காமல் இருக்கும். இந்த வருஷங்கள் அப்படின்றக்காக எடுத்திருக்கேன். அந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா புக்கில் தான் இருக்கும். எல்லாமே வந்து நம்ம நோட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்னால் எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.